ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து காட்டு கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பல பேர் சொன்னது என்னன்னா, "அந்த ரோட்டு வழியா, அதாவது அந்த பாதை வழியா நீங்க போகாதீங்க தம்பி" அப்படிங்கிற சொல்ற ஒரு அட்வைஸ் வந்து என் காது வழியா கடைசியிலிருந்து கேட்டுச்சு. ஒரு பாட்டி வந்து சத்தமா சொன்னாங்க, "அந்த ரோட்டு வழியா போகாத தம்பி. பல ஆபத்துகள் அந்த கோவில் வழியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டரியான அந்த கோவிலுக்கு வந்து நம்ம நெருங்கிட்டோங்க. வண்டி இறக்கியாச்சு. நம்ம அந்த கோவிலை நோக்கி இப்போ போகிறோம். ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் பார்க்குறீங்களா? மழை வேற வந்துருச்சுங்க. அதிசயம் நடக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி ஒரு அதிசயம், மழை வந்துருச்சு. ஒரு பாறை இங்கே இருக்குங்க. இந்த பாறைக்கு மேலே ஏறி தான் அந்த கோவிலுக்கே போகணும். அந்த பாறையை உங்களுக்கு நான் ஃபுட்டேஜில் காட்டுறேங்க. பாறையினுடைய மேலே காலை வச்சு தான் நம்ம ஏறணும். பாறை அதிசயம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நோக்கி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலில் என்ன சக்தி இப்போ நிகழப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கடுமையான பயணங்களை மேற்கொண்டு தான் வந்தேன். உள்ள நெருங்கிட்டோம். எனக்கு காலில் முள்ளு குத்திருச்சு. கடுமையான வலியை ஏற்படுத்துது. ரொம்ப கடுமையான ஒரு வழிப்பாதை. கோவிலை நெருங்கியாச்சு. வண்டி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு தான் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரணும். அப்பேற்பட்ட ஒரு கோவில் தான் இது. ஸோ விக்கிரகம் போட்டி இருக்கு. இந்த விக்கிரகம் இந்த கோவிலில் பல சித்து விளையாட்டுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சிவா அருண் டிவியில் ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போனாங்க அந்த கோவில். இதுதான் பழைய சிவா அருண் டிவியில். இந்த கோவிலில் என்னென்ன மாதிரியான சக்திகள் நிகழ போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பழமையான ஒரு கோவில். உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த விஷயங்களை பற்றி அவங்க கிட்ட தெரிவிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த கோவில்ல வந்து அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்குது. அதே சமயம் சக்தி வாய்ந்த பல விஷயங்கள் இந்த கோவில்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இரவு நேரங்கள்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இந்த கோவில் பக்கத்துல வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இந்த கோவிலை சுத்தி நடந்து போறாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மிஸ்ட்ரியான பல விஷயங்கள் இருக்கு. ஒரு 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா, கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து இந்த கோவில் வழியா நடந்து போயிருக்காரு. அப்போ அவர் கண்ட ஒரு காட்சி வந்து மெய் சிலிர்க்க வச்சுச்சு. அப்படி என்ன காட்சி அவர் கண்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு மேல ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து நின்றுட்டு காட்சி அளிச்சதா அவர் சொன்னார். என்ன அந்த காட்சின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் அதாவது கடவுள் வந்து மேல நின்று இப்படி காட்சி அளிச்சதா அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து மிரண்டு போய் 2 நாட்கள்ல அவர் வந்து உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த அமானுஷ்யம் நிறைந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோன் இருக்குங்க. அந்த ஸ்டோனுக்குன்னு ஒரு ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் அந்த ஸ்டோனுக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோன் வழியா தான் ஒரு சின்ன ஒரு சிலை வந்து உருவாச்சு. அந்த சிலையை எடுத்துட்டு வந்து தான் இந்த கோவில்ல வந்து மக்கள் வந்து வைத்து வழிபடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அமாவாசை காலங்கள் தவிர மற்ற எந்த காலங்களையும் இந்த கோவில்ல வந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒத்தையடி பாதை கூட இந்த கோவிலுக்கு இல்லைங்க. நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு காலில் வந்து முள் வந்து குத்துச்சு. அந்த முள்ளை எடுத்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். அப்பவே அந்த பாட்டி சொன்னாங்க, உள்ள போகும்போது பார்த்து கவனமா போங்க தம்பி, அந்த பாதையில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்குன்னு சொன்னாங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான அமாவாசைகள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்க இரவு நேரத்துல எல்லாம் வரலீங்க. அந்த அளவுக்கு நாங்க தைரியசாலி எல்லாம் கிடையாது. நாங்க வந்தது ஒரு 6 மணி மாலை வேலையில வந்திருக்கோம். அப்பவே பாத்தீங்கன்னா இங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு என்ன காட்சி தெரிய போகுதுன்னு தெரியல.